ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் காளிச்சரன், அடா 247 தமிழ்ல இருந்து. ஓகே, ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அதில் ப்ரீவியஸ் இயர் 2019 போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் நடந்தது இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் இது யார் யாரெல்லாம் புதுசாக இப்போ படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, சார் நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் ஜிடி எக்ஸாம் எழுதினேன் சார், 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு, இல்லை நான் சரியாக பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸாமில் போயிடுச்சு. மூணாவது, சார் நான் வந்து போலீஸ் எக்ஸாம் தமிழ்நாடு பிசி எக்ஸாம் படிச்சிருக்கேன், தமிழ்நாடு பிசி எக்ஸாமு அதுக்கு நான் ட்ரை பண்ணேன் சார், அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் அதில் பாஸ் பண்ணல, அந்த மாதிரி கேட்டகரி. நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த என்டிபிசி அண்டு குரூப் டிக்கு படிக்கிறாங்க இல்லையா அவங்களும், இவங்க எல்லாருக்குமே இது வந்து அப்ளிகபிள். தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அவங்கள தயார்படுத்திக்கலாம். நான் திரும்ப முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிடுறேன். இந்த குரூப் டி, இந்த கான்ஸ்டபிள், இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈஸியான எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டு அதன் பிறகு நம்ம எக்ஸாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ப்ரொமோஷன்ஸில் அடுத்த லெவல் போக முடியும். அதனால இது வந்து ஒரு சாதாரண லெவல் எக்ஸாம் நினச்சி விட்டுறாதீங்க, ரைட்டுங்களா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் மந்த் வர வேண்டியது, மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரலாம், இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வரலாம். எலிஜிபிள் யாருன்னு சொல்லியாச்சு, 18 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியாச்சு. ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 23 தான், ஓபிசினா 26, எஸ்சி எஸ்டினா 29. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இது எல்லாம் அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஹைட் அண்ட் செஸ்ட். மென்னுக்கு வந்து ஹைட் 170, விமனுக்கு 157. செஸ்ட் வந்து மென்னுக்கு 80 பிளஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 5, விமனுக்கு கிடையாது. இந்த கேட்டகரியில யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடலாம், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தயவு செஞ்சு எக்ஸாம் எப்போ வரும், அந்த எக்ஸாம் வருமா வராதா, நம்ம பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி கேள்விக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு விஷயம் நான் தெளிவாக முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன். குட் மார்னிங் தீபக், சந்தோஷ், சுமதி அண்ட் மோகனப்பிரியா. தீபக், நான் உங்கள்கிட்ட தான் கேட்க நினைச்சேன், நீ வந்து எலிஜிபிள் தானே இதுக்கு? ஏஜ் உனக்கு 23 அதுக்குள்ளே தானே இருக்கு. சப்போஸ் நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 26 தானே இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு நீ எலிஜிபிள், தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிரு. இது வந்து ஒரு லோ கேட்டகரி, லோ லெவல், இது நம்ம போகக்கூடாது அப்படின்லாம் தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாத. நீயா முடிவு பண்ணிடாத, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு, எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் உனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட அதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதனால நீயா இப்போவே ஒரு முடிவு பண்ணிடாத, எக்ஸாமுக்கு படி. குட் மார்னிங் ஜீவா. ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க, ரைட்டு? ஸோ கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை நம்ம ஆளுங்க பாதி பேர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு வந்து கர்ணன் படம் ரிலீஸு, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை கையோட கூட்டு வாருங்க அப்படின்னு மக்கள்லாம் கிளம்பி படத்துக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நாளைக்கு வர லாக்டவுன் வந்து ஒரு பார்ஷியலாக வந்து இந்த லாக்டவுன்லாம் போடுறாங்க, ஈவினிங்கில் நைட்லலாம் போடுறாங்க. அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போதே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் படத்துக்கு வர போயிருப்பாங்க நிறைய பேர். சரி, ஏதோ ஒன்று படம் பார்த்துட்டு வந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ரெக்கார்டர் செஷனாவது பார்ப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நம்ம செஷன் கூட போயிடலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர், அதாவது 2019 கேட்ட எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ். ஐசைட்லாம் ப்ராப்ளம் இல்லை தீபக், அந்த அளவுக்குலாம் பார்க்கணும்னு தெரியல. ரீகனெக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வருது. இப்போ கிளியர் ஆயிடுச்சா? இப்போ கிளியர் ஆயிடுச்சாப்பா? ஹலோ விக்னேஸ்வரன், நவ் கிளியர். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் டேஷ் இஸ் எ ரெசிபியன்ட் ஆஃப் த பாரத் ரத்னா அவார்டு. எந்த பிளேபேக் சிங்கர், பின்னணி பாடகி வந்து பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2019 பிப்ரவரி 19
ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின். டன். ஆன்சர். ஹாய் கார்த்திக். கமான், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லதா மங்கேஷ்கர், கரெக்டுங்களா? லதா மங்கேஷ்கர். கொஸ்டின் நம்பர் 2. Which day is celebrated as the World Environmental Day? World Environmental, சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு? ஆஷா போன்ஸ்ல வாங்கியிருக்காங்களாப்பா? நல்லா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. 5th ஜூன் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? என்னன்னு சொல்லியிருப்போம்? ஜூன் 3 கலைஞருடைய பிறந்தநாள், ஜூன் 5. அப்போ அதுல இருந்து கலைஞர் வந்து என்னென்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரியும், அதனால சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? 3rd கொஸ்டின். Who is an indentured laborer? அதாவது இந்த இன்டர்ட் ஆர் இன்டர்டட் ஏதோ ஒரு வார்த்தை, அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரலான கொஸ்டின். இன்டென்டட் லேபரர், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான், இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ஜிகே கொஸ்டின். இது வந்து ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரிலையோ பயாலஜிலையோ ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்காது. இது ஜென்ரலான ஒரு கொஸ்டின். ஏதாவது ஒரு டேர்மை கொடுத்து கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போகலாம். இது எங்கே நெகட்டிவ் மார்க் இருக்கிற இடத்துல, இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது, இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது யோசிச்சு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இல்லைனா வழக்கமாக ஆன்சர் நீங்கள் ஏதாவது ஒரு சிஓ டிஓ போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம். இது வந்து கேட்ட கொஸ்டின். இது ஸ்லேவ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால இருந்து அடிமைகளாக வந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து லேபராக இருக்கவங்க, அன்பெய்டு சம்பளம் கொடுக்காத ஊழியர்கள், அல்லது த பாண்டட் லேபரர் ஒர்க்கிங் டு பே ஆஃப் ஹிஸ் பேசேஜ் டு ஏ நியூ கண்ட்ரி. ஒரு வெளிநாட்டுக்கு, ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கைதியாக, ஒரு பிணை கைதியாக, ஒரு அடிமையாக கொண்டு போகிற லேபர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எழுத போகிற இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். மற்ற ரீஜனல் லாங்குவேஜில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை, நெகட்டிவ் மார்க் இல்லை. கொஸ்டின் நம்பர் 4. டேஷ் இஸ் நவுன் as the ஈஸ்டர்ன் மவுண்டைன் ரேஞ்ச். கிழக்கு பகுதியில், நம்ம கிழக்கு மேற்குன்னு ரெண்டா பிடிச்சிருப்போம் இல்லையா, இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இல்லையா. இந்த கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மலைப்பகுதிக்கு என்ன பேரு, மலை தொடருக்கு என்ன பேரு? பட்டகாய், ஆரவல்லி, காரகோரம், சிவாலிக். ஆன்சர். ஆரவல்லி மலைத்தொடர் வெஸ்ட் சைடில் இருக்கும். காரகோரம் அது இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்குது, அதாவது ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்குது. சிவாலிக் வந்து மத்தியில் இந்த இடத்துல இருக்கும். அப்போ எது ஈஸ்டர்ன் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டகாய் ரேஞ்ச், பட்டகாய் ரேஞ்ச். இப்போ இது வந்து சப்போஸ் நானே ஜியாகிரபி கிளாஸ் எடுக்கும்போது மேபி எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் மற்றதெல்லாம் எடுத்திருப்பேன். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஆரவல்லி இங்கே இருக்கு, வெஸ்டில் இருக்குது. காரகோரம் நாம் படிச்சிருக்கோம் ஆப்கானிஸ்தான் பார்டரில். சிவாலிக் நம்ம படிச்சிருப்போம், 3 மலைகளாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, மத்திய இமயமலைகளை, சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க, அதில் வந்துடும். அப்போ ஈஸ்ட் எது வரும்? இது எதுவுமே வரலன்னா பட்டகாய் ரேஞ்ச் வரப்போகுது, அவ்வளோதான். நெகட்டிவ் மார்க் கிடையாதுப்பா, அப்ளிகேஷன் இன்னும் வரலப்பா. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே 45 வச்சிருக்கிறாங்க. எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா 45 மார்க் எடுத்திருந்தா பாஸ். Question number 5. What do banks utilize a major portion of deposits for? அதிகபட்சமான வரவுகள், நம்மளுடைய சேமிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வங்கிகள் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க?
இந்த மந்த் அல்லது அடுத்த மந்த் இதுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் தீரன். ஆன்சர் லோன்ஸ், கடனுக்கு பயன்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்வி இங்கிலீஷ்ல அல்லது ஹிந்தியில தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. மேபி இந்த வாட்டி ஏதாவது மாத்திரம் தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம். 6th question. In the context of Indian national movement, who was known as Frontier Gandhi? எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்திய தேசிய இயக்கத்துல? கொலேட்ரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சொல்லலாம், ஒவ்வொரு இடத்துல ஒரு மீனிங் வரும். பேங்கிங்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பணம் சரியா வந்து பங்கிடப்படலை அப்படின்னா அதுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்காக பிரிச்சு கொடுக்கறதுக்கு, பங்கிடுவதற்காக. ஆன்சர் கான், அப்துல் காபர் கான். இது ஒரு ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கொஸ்டின் நம்பர் 7. வாட் இஸ் டைல்யூட்டட் அசிட்டிக் ஆசிட் காமன்லி நவுன் as? டைல்யூட்டட் அசிட்டிக் ஆசிட் காமன்லி நவுன் as, அதுக்கு என்னப்பா பேரு? ரொம்ப நீர்த்த அசிட்டிக் அமிலம் என்பது எதுவாக கருதப்படுகிறது? குட் மார்னிங் ரமேஷ் கிருஷ்ணன். ஆன்சர் வினிகர். ஆன்சர் வினிகர், கரெக்டுங்களா? Question number 8. The slogan "Workers of the World Unite" was associated to. Workers of the World Unite அப்படிங்கிறது இந்த ஸ்லோகன், இந்த கருத்து வந்து எதனுடன் தொடர்புடையது? பிரெஞ்சு ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், ஜாப்பனீஸ் ரெசல்யூஷன், சார் ரெவல்யூஷன். ஆன்சர் என்னப்பா? இது மேபி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்? திரும்ப திரும்ப மனசுல பதிவு வச்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் நமக்கு என்ன கிடையாது, கான்ஸ்டபிளுக்கு நோ நெகட்டிவ் மார்க். இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆன்சர் ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சி. பிரெஞ்சு ரெவல்யூஷன் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து முக்கியம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து எடுத்துருப்போம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ரஷ்யன் ரெவல்யூஷன்ல நம்ம என்ன ஒரு முக்கியமான ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட் அப்படிங்கிற விஷயம். கொஸ்டின் நம்பர் 9. த ஐசிசி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் 2008 வாஸ் அவார்டட் டு. 2018 முன்னேறி வரும் வீரர், வளர்ந்து வரும் வீரர்ன்ற அவார்டை வந்து ஐசிசி யாருக்கு கொடுத்தாங்க? ஹார்திக் பாண்டியா, KL ராகுல், ரிஷப் பந்த், ஷிகர் தவான். இப்போ நாளையிலேருந்து ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆகுது. நம்மளாலும் ஐபிஎலுக்கு அடிச்சு மல்லு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க உட்காருங்க. அதே மாதிரி நாளையிலிருந்து லாக்டவுன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுவும் நீங்கள் அதுக்கும் உங்களை தயார்படுத்திக்கிங்க. முழுசாலாம் ஊரடங்கெல்லாம் போட மாட்டாங்க, முழுசாக லாக்டவுன் போகிறதுலாம் சான்ஸ் கிடையாது. ஷிகர் தவான் எமர்ஜிங் பிளேயரா? அவருக்கு என்ன வயசு ஆகுது? 2018 வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வாங்குறாரு. இல்லை ஐபிஎல் இன்னைக்குப்பா, நான் லாக்டவுன் நாளைக்கு சொல்கிறேன். ஐபிஎல் இன்னைக்கு தான் லாக்டவுன் நாளைக்கு சொல்கிறேன். ரிஷப் பந்த், ஆன்சர் சரிங்களா? குரூப் 4க்கான பேட்ச் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் வீக் தான், இது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நடந்துட்டு இருக்குது இப்போ தான். ஸோ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பேட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் 1149. எஸ்எஸ்சிக்கு அந்த மாதிரி நம்ம பேட்ச் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்கள்.
நிறைய பேருக்கு வந்து ஹால் டிக்கெட் வரல, ஹால் டிக்கெட் ரிஜெக்டட், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஃபோட்டோவில் வந்து அது கீழே நம்ம வந்து டேட்டு அல்லது சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த சிஹெச்எஸ்எலுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டேட்டு வென்யூலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா Y262 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி இந்த பேட்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் 2க்கான ரெக்கார்டட் செஷன் ஆல்ரெடி கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. ரெக்கார்டட் செஷன் தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸு அண்ட் ப்ரொமோஷனல் கோடு, இண்டிவிஜுவல் பேட்சஸ், ரயில்வேக்கான சயின்ஸு அண்டு மேக்ஸ் பேட்சஸ், குரூப் டி எக்ஸாமுக்கான பேட்சஸ்ஸு. குரூப் டி எக்ஸாம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. அவங்க ஏப்ரலில் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் ஏப்ரல் அல்லது மேல இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குரூப் டி. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பேட்சஸ் வந்து நம்ம ஏப்ரல் 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. ஏப்ரல் 19லேருந்து அந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் 1264. அடா 247 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த மொபைல் ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலாக ஒரு 5% உங்களுக்கு ஆஃபர் இதில் கிடச்சிருக்கும். ஸோ மறக்காமல் ஃபேக்கல்ட்டி கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் வேலிடிட்டி. டுடே ஆஃபர் டபுள் வேலிடிட்டி 12+12 மந்த் இந்த ஆஃபர். ஸோ தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படிங்கிற பேக்கை நியூவாக இருக்க ஸ்டூடெண்ட் வந்து அடா 247 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இந்த ஆஃபர் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் 12+12 மந்த்ஸு. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இந்த ப்ரைஸு இன்னும் ஒரு 100 ருபீஸ் குறையும். எப்போனா மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபேக்கல்ட்டி கோடு Y262 அப்படிங்கிற கோடை பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நேற்று என்னோட டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2499. இது வந்து ஒன்லி ஃபார் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. இதுக்கு நீங்கள் கோடெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். பேடிஎம்மில் போயிட்டு அதில் இருக்க விஷயம் அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி பே பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு யாரோட கோடு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த டபுள் வேலிடிட்டி ஆஃபர் இன்னைக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 10. The first amendment to the Indian Constitution was made in. இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் சட்ட திருத்தம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. The first amendment of Indian Constitution 1951. 1951ல நமக்கு என்ன பண்ணாங்க, 9th ஸ்கெடியூலை வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? The land reform or abolition of ஜமீன்தாரி or validation of certain acts அப்படின்னு சொல்லலாம். Which type of microorganism causes டைஃபாய்டு? டைஃபாய்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரி எது அப்படின்னு கேட்குறாங்க. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா? டேய் கார்த்தி, லைட்டிங்லாம் இல்லை சரியா? அதனால அப்படி தெரியுது. நான் வந்து சாதாரணமாக எப்பவும் போல தான் இருக்கிறேன். நீ வேற சொல்லி என்ன நெகட்டிவாக பேசாத. நெகட்டிவாக பேசி தான் நாடு எப்படி இருக்கு. நெகட்டிவாக பேசாதையா. ஏயா அப்படி பண்ற? ஆன்சர் பாக்டீரியா. The Constitution of India contains dash schedules. எத்தனை அட்டவணை இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் 8 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு? நவ் 12. ஸோ நம்ம இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் இல்லையா? ஒரே செகண்டில் நாம் என்ன பண்ண முடியும்? 12 அட்டவணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு 12 ஸ்கெடியூல்ஸ்.
Tears of old PM. 13. When a force, when a force resists the relative motion between two surfaces, it is called. இரண்டு பகுதி பொருட்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சார்பு இயக்கம், அந்த இயக்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ், கன்வெக்ஷன், ஃப்ரிக்ஷன், இண்டக்ஷன். ஆன்சர் கமான், லைவ் வாட்ச் பண்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். நான் படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம நடக்கும் பொழுது ஒரு நடக்கிற நபருக்கும் அல்லது ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனத்துக்கும் அதுக்கு கீழே தரை இருக்கு இல்லையா, தரைக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு விசை செயல்படும். அந்த விசைக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அது உராய்வு விசை அப்படின்னு படிச்சிருக்கோம். குட் மார்னிங் கலைநிலா. Question number 14. What is the movement of a plant due to the stimulus of light known as? Stimulus of light அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது? இந்த காரணம் வந்து எதனால ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. ஒளி சேர்க்கை. அது என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெசிப்ரேஷன், ஜியோடாக்சிஸ், ஜியோட்ராபிசம், போட்டோட்ராபிசம். இல்லை நம்ம கோபி சுதாகர் சொல்ற மாதிரி கம்பி கட்டுற கதெல்லாம் விடுறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கொடுத்துக்கிறானுங்க. ரைட் ஆன்சர் போட்டோட்ராபிசம். கரெக்டுங்களா? போட்டோட்ராபிசம் தான் சரியான விடை. மால்குடி டேஸ் வாஸ் ரிட்டன் பை. மால்குடி டேஸ் அப்படிங்கிறது யார் எழுதியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சசி தரூர், விக்ரம் சேத், அமித் திரிபாதி, ஆர்கே நாராயண். முக்கியமான விஷயம், இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க எல்லாரையும் படிக்க சொல்லுங்க. ஆர்கே நாராயண், அதுதான் ஆன்சர். ஸோ ஏஜ் குரூப் 18லேருந்து 23 வரைக்கும் இருக்க ஜென்ரல் கேட்டகிரி, அப் டு 26 வரைக்கும் ஓபிசி கேட்டகிரி, அப் டு 29 வரைக்கும் எஸ்சி அண்டு எஸ்டி. இவங்களெல்லாம் தயவுசெய்து சொல்லுங்க, கர்ணன் படத்தில் பாட்டில் வர மாதிரி இவங்க எல்லாரையும் படிக்க சொல்லுங்க. அவங்கள படிக்க வச்சு கையோட வேலைக்கும் கூட்டு வந்துருங்க. Question number 16. Who won the National Squash 2018 Women's Single title? யார் வின் பண்ணாங்க? எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்ல அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியல, என்ன பண்றது சார்? அருண், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டிங்களா? கரெக்டாக போட்டு டவுன்லோட் பண்ணலாமே. கண்டிப்பா கண்டிப்பா. நாம நடத்துனது மேக்ஸிமம் நல்லா படிச்சுட்டு புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டாபிக்ல இருந்து நம்ம எடுத்ததுல இருந்து. ஆன்சர் என்னப்பா அதுக்கு? ஜோஷ்னா சின்னப்பா. ஸோ 2018 சிங்கிள் கான்ட்ரவர்ஸ் கேட்கறான் பாருங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி படித்தாலே போதும். ஜோஷ்னா சின்னப்பா தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. ரிவர் யமுனா டஸ் நாட் பாசஸ் த்ரூ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்? யமுனை நதி எந்தெந்த நதி எந்தெந்த மாநிலம் வழியாக செல்லாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நாட், டஸ் நாட் பாஸ். ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டா, நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டா எதுவும் வரமாட்டேங்குதுங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நான் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன் பாருங்க. இந்த மெயில் ஐடிக்கு @gmail.com kalicharan@gmail.com. இதுக்கு உங்களுடைய அந்த யூசர் நேமு, பாஸ்வேர்டு, உங்கள் மொபைல் நம்பரு எல்லாத்தையும் நான் அனுப்பிவிடுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நண்பர்கள்ட்ட நான் கொடுத்து பார்த்து கேட்குறேன். ஆன்சர் 17th ஒன் ஆன்சர் குஜராத். குஜராத்தின் வழியாக போகாது.
இதெல்லாம் பாருங்க நார்த் பக்கம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க கடைசியில் நம்ம இந்த வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 18. வாட் இஸ் an annual statement of recipient and expenditure of the government over a ஓவரா அப்படின்னு போட்டாங்க. ஓவர் ஏ ஃபிஸ்கல் இயர் இஸ் நவுன் as ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன நீங்கள் சொல்லிடலாம்? ஈஸி, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓ ஆமாம், அது வேற ஒன்று இருக்குது. எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வரும். நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாமே வரலன்னா அது வராதில்ல. செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக. ஆமாம் கார்த்தி, விக்னேஷே ஸ்கிப் பண்ணிட்டான், பார்த்துக்க. ஆன்சர் என்னப்பா? கேபிட்டலா? பட்ஜெட் தானே வரணும். பட்ஜெட். கவர்மெண்ட் ஓவர் ஏ ஃபிஸ்கல் இயர் இஸ் நவுன் as பட்ஜெட். ஏன் கேபிட்டல் வருது? கவர்மெண்ட்னு வந்துருச்சு. வெரி குட். ஆர்டிகல் 112. சூப்பர் கார்த்திக். சட்டம் 112 என்ன சொல்லுது? ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லுது. எக்ஸாம் 12ஆ? இன்னைக்கு டேட்டு என்னது? 9 ஆச்சு. ஐயோ, கிட்ட வந்துருச்சுப்பா. சரி அனுப்பு, செக் பண்ணி பார்ப்போம். 19. Which are the following pair correctly represent a state and the corresponding art form associated with it? டான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம். எது கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு கேட்குறான். தமிழ்நாடு ஒடிசி தப்பு. பஞ்சாப்ல மோகினி ஆட்டமா? அது தப்பு. அஸ்ஸாம்ல கதகளியா? அஸ்ஸாம்ல கதகளி. உத்தரப்பிரதேஷ். மொத்தமா நார்த் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்கப்பா. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒட்டு மொத்தமா நார்த் இந்தியா, உத்தரப்பிரதேசம் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லாத, கதக் அப்படின்னு சொல்லலாம். கதகளி இல்ல, கதக். ஸோ இதுதான் ஆன்சர். Question number 20. Which one of the following is a labor intensive industry? Which of the following is a labor intensive? அதாவது தொழிலாளர்களை மட்டுமே அதிக அளவில் நம்பி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எது? தொழிலகம் எது அதிகப்படியாக இருக்கிறது? அதிக செறிவாக இருப்பது எந்த தொழிற்சாலையுடன் தொடர்புடையது? எந்த தொழிலுடன் தொடர்புடையது? பல்சஸ், டீ, மைஸ், வீட். ஆன்சர் டி. டி தான் கரெக்ட். Question number 21. Under which of the following situations the fundamental right to freedom is curtailed in India? எந்த மாதிரி சூழ்நிலையில அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் வந்து நிறுத்தி வைக்கப்படும், தடை செய்யப்படும் அப்படின்னு கேட்குறான். எந்த மாதிரி சூழ்நிலையில? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, எபிடமிக் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் நேஷனல் எமர்ஜென்சி? நேஷனல் எமர்ஜென்சி. 352. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360, ஸ்டேட் எமர்ஜென்சி 356. கரெக்டுங்களா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 22. நாலந்தா வாஸ் அன் ஏன்ஷியன்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங் ஃபார் விச் ரிலீஜியன்? நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து எந்த ஒரு மதத்துடன் தொடர்புடையது, கல்வி நிலையமாக கருதப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம் அண்ட் புத்திசம். இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம் ஆர் புத்திசம்?
சண்முகநாதன், நீங்க தெரிஞ்சுதான் சொல்றீங்களா இல்ல? ஆன்சர் என்னதுப்பா? புத்திசம் தானே? ஏன் ஜெயினிசம் வருது? புத்த மத துறவி தான் வந்திருப்பார் இல்லையா? இங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. புத்திசம். ஜிடிக்கான பிரைஸ் இங்க இந்த வீடியோ நீங்க முன்னாடி பார்த்தா தெரியும். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அதுக்கான பிரைஸ் 1264. அடா 247 அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல வந்து ப்ராப்பராக சர்ச் பண்ணுங்க. அதில் காயின்ஸ் இருக்கும். அந்த காயின்ஸ்ன்ற அப்படிங்கிற பாக்ஸை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கோட் இருக்கும், ப்ரொமோஷனல் கோடு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த செக் பாக்ஸை. அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேக்கல்ட்டி கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. லோகேஸ்வரன், உங்களுக்கு அதான் சொன்னேன். எஸ்எஸ்சி ஜிடி பிரைஸ் இதுதான். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். 23rd 22 சொல்லியாச்சு இல்லையா? புத்திசம். 23rd, which of the following statement is not correct in the context of rising importance of territory sector or territorial sector? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 துறைகளாக பிரிச்சிருப்போம் இல்லையா? அதாவது முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். அதாவது சேவைத்துறை அப்படின்னு பிரிச்சிருப்போம். முதன்மை துறையோட பணிகள்லாம் என்னென்ன, இரண்டாம் நிலை அல்லது உற்பத்தி துறையோட பணிகள்லாம் என்னென்ன, சேவைத்துறை சர்வீஸ் செக்டார் அதனுடைய பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எந்த பணி இல்லை, நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. எது தவறு, எது சரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மொபைலில் ஜிடி பேக் இல்லையா? செக் பண்ணி பாருங்கப்பா. இருக்குப்பா, கண்டிப்பா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க, இருக்குது. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் சம்மந்தம் இல்லாத ஒன்று, கரெக்டுங்களா? பொலிட்டிக்கல் அவேர்னஸ். அருண், ஃபர்ஸ்ட் டே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், அதாவது எல்லாமே நம்ம மனசு தான் பார்க்க ஆரணும். நீங்கள் போகும்போது பாசிட்டிவாக போங்க, எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்குன்னு போங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதெல்லாம் நெகட்டிவ் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். தெரியாததெல்லாம், அதாவது தெரியும் பட் டைம் ஆகும் அப்படிங்கிறத செகண்ட் ஸ்லாட்டில், அதாவது நீங்கள் வேகமாக ஒரு ஸ்லாட்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லாட்டில் அதில் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, நம்பிக்கையோடு போங்க, கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க. கொஸ்டின் நம்பர் 24. உஸ்தாத் அம்சத் அலி இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் த, எந்த ஒரு இசை கருவியுடன் உஸ்தாத் அஸ்மத் அலிகான் அப்படிங்கிறவர் தொடர்புடையவர்? உஸ்தாத் அப்படின்னா ஒரு பெரியவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த உஸ்தாத் வந்து பட்டம், அதை விட்டுருங்க. அம்சத் அலிகான் அப்படிங்கிறவர் எதனுடன் தொடர்புடையவர்? தபேலா, வயலின், வீணை அண்டு சாரட். எந்த இசை கருவியுடன் தொடர்புடையவர்? தபேலா, வயலின், வீணா, சரோட். ஆன்சர் வந்து வீணா, வீணை, வீணை மீட்டுபவர். 25, RX லக்ஷ்மன், RX 100 மாதிரி RX லக்ஷ்மன், நம்ம VVS லக்ஷ்மன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் RX லக்ஷ்மன் கொடுத்துட்டாங்க. இவர் எதனுடன் தொடர்புடையவர்? வால் பெயிண்டிங், கிளாசிக்கல் மியூசிக், ஃபில்ம், கார்ட்டூனிஸ்ட். RX லக்ஷ்மன் அப்படிங்கிறவர் எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர். ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. கார்ட்டூன்ஸ், RX லக்ஷ்மன். கொஸ்டின் நம்பர் 26. ஓகே, 26 தான். Who was the world's first women
ampute to climb Mount Vinson. ஃபர்ஸ்ட் விமன் ஆம்பியூட் அப்படின்னா அந்த கை இழந்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள சொல்லலாம். எந்த பெண் அப்படின்னு கேட்குறாங்க. முதலாக கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆப்ஷனில் 7 அதுதான் கொடுத்துருக்காங்க, பச்சேந்திரி பால் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளால எடுத்தோன்னே அதை ஆன்சர் போடுவாங்க, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. ஆம்பியூட் அருணிமா சின்ஹா, சந்தோஷ் யாதவ், பிரேம்லதா அகர்வால். ஆன்சர் அருணிமா சின்ஹா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? முதல்ல ஏறினவங்க பச்சேந்திரி பால். அதே மாதிரி முதல்ல ஏறிய ஃபர்ஸ்ட் ஏறினவங்க யார்? இவங்க வந்து இந்தியர் இது சைனா நேபாளம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இதை விட்டுருங்க. முதல்ல ஏறினவங்க யார்? அதை தானப்பா ஜீவா சொல்லிட்டு இருந்தோம் முதல்லயே. ஆம்பியூட் அப்படின்னா கைகள் இழந்தவங்க, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. 27. Who is the founder of Grameen Bank? கிராமின் வங்கியை முதல்ல துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வங்காளதேசத்துடன் தொடர்புடையது. வங்காளதேசி, பெங்காலி. ஒரு பங்களாதேஷ். டென்சிங், கரெக்ட். எட்மண்ட் ஹிலாரி. டென்சிங் ஜோங்கா தான் கரெக்ட். வெரி குட். Who is the founder of Grameen Bank? நேம் ஞாபகம் வரலையா? ஓகே தீபக். கிராமின் பேங்க் இதை வந்து துவங்கியது யார்? முகமது யூனஸ், அப்துல் அபு சையத், அனு முகமது, அத்துர் ரஹ்மான். அப்துல்லா. என்ன எல்லாம் அப்துல்லா பேர் சொல்றீங்க, என்ன காரணம்? அப்துல்லா ரொம்ப எல்லாம் பிடிச்சிருக்கோ? ஆன்சர் முகமது யூனஸ். முகமது யூனஸ் தான் சரியான ஆன்சர். ஏ தான் சரியான ஆன்சர். Question number 28. The magazine in which Mahatma Gandhi mentioned what he wanted the constitution to do is. அதாவது மகாத்மா காந்தியினுடைய முக்கியமான ஒரு செய்தித்தாள்னு கேட்குறாங்க. அது எங்க இந்தியா, ஹரிஜன், நவஜீவன், ஓரியண்டல் மேகசின், இதில் 3 வந்து அவர் எழுதுனது தான். ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா வாட் ஹி வாண்டட் த கான்ஸ்டியூஷன் டு டூ இஸ் அப்படின்னு கேட்குறாரு. இதை எந்த பத்திரிகையில் அவர் சொல்லியிருந்தார்? எங்க இந்தியாவிலையா, ஹரிஜன்லையா, நவஜீவன்லையா, ஓரியண்டல் மேகசின்லையா? நேம் டிஃப்ரெண்டா இருக்குதா? சரி, சந்தோஷம், பரவாயில்ல. ஆன்சர் எங்க இந்தியா, இளம் இந்தியா. இது வேற, இளம் இந்தியான்றது இதுக்கு பின்னாடி வந்து ராஜாஜி வேற எழுதியிருப்பார். 29. When goods are produced by exploiting natural resources, it is an activity associated with. When goods are produced by exploiting natural resources, அதாவது இயற்கையிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த குட்ஸ் எந்த துறையை சேர்ந்தது? நம்ம சொன்னோம் இல்லையா, முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, உற்பத்தி துறை அல்லது சேவைத்துறை. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் சர்வீஸ் செக்டர். ஆன்சர் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நம்ம எடுத்திருப்போம் இதை பத்தி. ஆன்சர் என்னன்னு? பிரைமரி செக்டர், முதன்மை துறை. இந்த முதன்மை துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம வந்து ஒர்க் பண்றோம்னா அதுதான் வந்து செகண்டரி செக்டர் ஆர் ப்ரொடக்ஷன் செக்டர். சரிங்களா? இது ஏன் செகண்டரியில் வருது? when goods are produced by exploiting natural resources. Question number 30. Who was the first one to use the glass prism to obtain the spectrum of sunlight? நம்ம கிளாஸ்ல பிசிக்ஸ் கிளாஸ் நீங்க டீட்டெயிலாக கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், ஹான்ஸ் கிறிஸ்டியன் வைஸ்டெட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன். ஆன்சர்
பிரிசமை பயன்படுத்தி சூரிய ஒளி கற்றையில இருந்து வெவ்வேறு நிறங்கள் தோன்றுவதை யார் வந்து முதல்ல பிராக்டிஸ் பண்ணி காட்டினது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐசக் நியூட்டன். நான் படிச்சிருப்பேன் இல்லையா, நியூட்டன் டிஸ்கு. நியூட்டன் என்ன பண்ணியிருப்பாரு, இதுக்கு வந்து நியூட்டனுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் யார் பண்ணியிருப்பார், சர் சி ராமன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடியே நியூட்டன் பண்ணியிருப்பாரு. ஒயிட் ரே வந்து என்ன ஆகும், 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தெரியும் இல்லையா, படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபிஷ் கீப்பர் கோயம்புத்தூர், ஹன்ஸ்ராஜ், ஹான்ஸ் கிறிஸ்டியன், ஒயர் ஸ்டேட்லாம் கிடையாதுப்பா. ஒயிட் ஸ்டேட்லாம் மின்னியலில் வருவார், மேக்ஸ்வெல்ல மின்னியலில் வருவாங்க. அதனால் ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம், இது ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நியூட்டன் தான் ஆன்சர். (31) டேஷ் இஸ் எ ஃபார்மல் டாக்குமெண்ட் containing an order of the court to the government issued only by the High Court or Supreme Court of India. அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டை, எந்த ஒரு சட்டத்தை வந்து நேரடியாக அரசுக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பேர்? சம்மன், கிளைமு, கோவனன்ட் அண்டு ரிட்டு. கமான் ஆன்சர். ஹாய் நந்தினி. ஸோ லைவ் வந்தவங்க இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னப்பா? ரிட். ரிட்டு தான் என்ன பண்ண முடியும், டைரெக்டாக ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ண முடியும். ஹை கோர்ட் பண்ணுறான்னு சொன்னாங்கன்னா அது 32, சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்கன்னா 226. Any section of citizens with a distinct language or culture have a right to dash it. அதாவது இந்திய குடிமகன் வந்து எந்த ஒரு பிரிவில் இருந்தாலும், அவங்க வந்து மொழியின் அடிப்படையில் வேறுபட்டு இருந்தாலோ கலாச்சார அடிப்படையில் வேறுபட்டு இருந்தாலோ, ஆனால் அவங்களுக்கான உரிமையை நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். கரெக்டுங்களா? அதுக்கு எந்த வார்த்தை? ரைட் டு டேஷ் இட், கன்சர்வ், ஸ்காண்டர், அப்ரூவ்ட், அன்ஹிலேட்டட், அன்ஹிலேட். ஆன்சர். அதற்கான உரிமையை நாம் எல்லாரும் கொடுத்துருக்கிறோம். ஸோ கன்சர்வ் இட், கன்சர்வ் இட். (33) A system in which local farmers are allowed to cultivate temporarily within a plantation is called as. அதாவது ஒரு குறுகிய பகுதியை சேர்ந்த ஒரு உள்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட பயிரை வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு பயிர் வைக்கிறாங்க. கல்டிவேட் டெம்பரர்லி வித்தின் ஏ பிளான்டேஷன் இஸ் நவுன் ஆஸ். இது எந்த வகையான பயிரிடும் முறை? ஷிஃப்டிங்கு, இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ், தஹியா கல்டிவேஷன். இன்டென்சிவ்னா வந்து அதாவது அதுக்கு வந்து முழுவா நாம் என்ன பண்ணோம், நம்மளை வந்து அதில் நம்மளை என்ன ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுறது இன்டென்சிவ் கல்டிவேஷன். எக்ஸ்டென்சிவ் இது நம்மளுடைய முறையில் கிடையாது, இப்போதைக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. நம்ம வந்து தன்னிறைவு விவசாயம் அதிகமாக பண்ணுறோம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அதுவும் நம்ம அதிகமாக பண்ணுறோம். பட் இதுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரவர்லி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக செய்கிறது, தொடர்ச்சியாக செய்கிறது. ஆனால் டெம்பரவர்லின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஹியா கல்டிவேஷன். இதில் TAUNG டக் அப்படிங்கிறது ஹில் அப்படின்னு குறிக்குது. யா அப்படின்னா கல்டிவேஷன், அதாவது பயிரிடும் முறை, அதாவது மலையில் பயிர் வைக்கிறது, இந்த பிளான்டேஷன்ஸ். அப்போ தஹியா கல்டிவேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஷிஃப்டிங்லாம் கிடையாதுப்பா. கொஷின் நம்பர் 34.
which gas shield the surface of the earth from ultraviolet radiations from the sun. சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸை தடுத்து நிறுத்தி நம்மளை வந்து பாதுகாக்கிறது எந்த ஒரு கேஸ் ஷீல்டு அப்படின்னு கேட்குறாங்க. நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஓசோன். ஆன்சர் ஓசோன். 34க்கு ஆன்சர் வந்து ஓசோன். 35. What is grown as a kharif crop in the northern, rabi crop in the southern part of India? அதாவது நார்த் இந்தியாவில் காரிப் காலத்தில் எந்த பயிர் வந்து விளைவிக்கப்படுது, சவுத் இந்தியாவில் ராபி காலத்தில் எந்த பயிர் விளைவிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பயிர் விளையுதுன்னு கேட்குறாங்க. லின்சீடு, சீசமம், மஸ்டர்ட், கிரவுண்ட்நட். எதுப்பா விளையுது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய், சீசமம், இதுதான் அதிகமாக விளையுது இந்த காலகட்டத்தில். காரிஃப்லேயும் நார்த்தனில், ராபியில் நம்ம சதன் பார்ட்லேயும் சீசமம் தான் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. 36. Which event is marked as an intangible culture heritage of humanity by UNESCO? இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து எந்த பகுதியை வந்து அந்த பகுதியில் இந்த விழாவை நடத்திட்டு வராங்க, அந்த பகுதிக்கான அந்த அக்ரிடேஷன், அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒரு கலை விழாவை நடத்திக்கிட்டு வராங்க. அந்த கலை விழாவுக்கு, அந்த விழாவுக்கு யுனெஸ்கோ வந்து இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இன்டேஞ்சபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி. கும்பமேளா இதுதான் இதற்கு சரியான விடை. 37. What is deposited on iron in the process of galvanization? நான் படிச்சிருப்போம் இல்லையா, இரும்பு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே எந்த வந்து ஒரு கலவையை முலாம் பூசுவாங்க கேல்வனைசேஷன் ப்ராசஸில்? அலுமினியம், ஜைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, காப்பர், டின்னு. அலுமினியம், ஜிங்கு, காப்பர், டின். கேல்வனைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது என்னது? ஜிங்க் தான். 38. The soil ideal for growing cotton, அதாவது பருத்தி உற்பத்திக்கு ஏற்ற மண் எது அப்படின்னு கேட்குறாங்க. The soil ideal for growing cotton is dash. எந்த வகையான மண்? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு படிச்சிருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட், காட்டன் வந்து ஒயிட்டாக இருக்கும், அப்போ பிளாக் சாயில். கரெக்டுங்களா? கரிசல் மண். Question number 39. Who has been conferred with the rank of Commander of the Order of the British Empire 2018? 2018 ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டருக்கு வந்து இந்த விருதை கொடுத்துருக்குறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்னால் நம்ம என்ன படிக்கணும்? இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸு. வெறும் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்னால் நம்ம இந்த இது நோபல் ப்ரைஸு, ஆஸ்கரு,
நேஷ்னல் அவார்டு, பெரிய பெரிய அவார்ட்ஸ் இது மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நம்ம படிச்சுட்டு போகணும். இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா நம்ம அதையும் பார்த்துட்டு தான் போகணும். கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்கலாம். தால்வின் சிங், நிதின் சவானே, ராஜேந்திர ராய், ஜிதேந்தர் சிங், நிதின் சவானே அப்படிங்கிறது தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. நிதின் சவானே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எஸ்எஸ்சி ஜிடியில் கான்ஸ்டபிள் இந்த கேட்டகரியில் என்ன கிடையாது, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது, நெகட்டிவ் மார்க்கு இல்லை, மறந்துடாதீங்க. தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, தெரியலனா யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் இருக்க வாய்ப்பு உண்டு. இல்லை நம்ம கடவுள்லாம் வேண்டிட்டு போடுவோம் இல்லையா, ABCDன்னு ஏதாவது ஒன்று போடுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வாங்க, விட்டுட்டு வந்துடாதீங்க. கொஷின் நம்பர் 40. Which award is given for contribution towards national integration? தேசிய ஒருமைப்பாட்டிற்காக வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருது எது? திலக் அவார்டு, சர்தார் பட்டேல் அவார்டு, கீதா சோப்ரா அவார்டு, ராஜீவ் காந்தி அவார்டு. நேஷனல் இன்டகிரேஷன் கொடுத்துட்டாங்க. தேசிய ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேலா? அப்போ அவர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி அவார்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட பர்த்டேவை நேஷனல் யூனிட்டி டேவை செலிப்ரேட் பண்ணுறோமா? யூனிட்டி டே, நேஷனல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 31. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஈஸியாக நம்ம படிக்கவே இல்லைனா கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 40ல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நம்மளால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸு, இந்த செஷன்னு நாளைக்கும் தொடரும். நாளைக்கும் இந்த ஜிகே கொஸ்டின் நாளைக்கும் தொடரும். நாளை காலையில் 11 மணிக்கு லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ரீசனிங் வரும் தீபக். ரீசனிங்கில் என்ன கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுங்கள். மண்டே அன்னைக்கு போட்டுருவோம், அதை மண்டே அன்னைக்கு எடுத்துடலாம். ரீசனிங்கில் என்ன டாபிக் எடுக்கலாம்? சொல்லுங்கப்பா. ரீசனிங்கில் உங்களுக்கு என்ன டாபிக் வேண்டும்? அதாவது சும்மா எல்லாமே நடத்துறது நம்ம நடத்தணும்னா அது வந்து இது கிடையாது, ஏன்னா எல்லாமே நடத்திடுறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க, எதை நடத்தினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை சொன்னீங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த எஸ்எஸ்சி ஜிடி பேக் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த பேஜில் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லா விஷயத்தையும். ஏப்ரல் 19 ஸ்டார்ட் ஆகுது. ADA247 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த காயின் அப்படிங்கிறத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேக்கல்ட்டி கோடை வந்து Y261 கோடை கொடுத்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமும் கம்பைண்டாக உங்களுக்கு மெகா பேக்கில், தமிழ்நாடு மெகா பேக்கில் கிடைக்குது. இன்றைக்கி அது டபுள் வேலிடிட்டி ஆஃபர், 12 + 12 months. குட் ஆஃப்டர்நூன் ராஜன், ஜெபஸ்டின் ராஜன். ஷீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆர் மெஷின் கோடு, ஐஎன்சி செஷனா? ஏப்பா ரீசனிங்கில் எடுக்க சொன்னால் ஐஎன்சி செஷன் வந்து கேட்குறீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, தீபக்கு தான் ரீசனிங் எடுக்க சொன்னான். அவனுக்கு என்னடா டாபிக்னு கேட்டால் ஆளவே காணாம் அவனை. ஜிடி எக்ஸாமில் கேள்விகள் தமிழில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் உள்ளது. ஓகே, நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. குரூப் டி ரீசனிங், குரூப் டிக்கு மட்டும் தனியாக ரீசனிங் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரீசனிங் தான். ரைட்டு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
டஃப்பான சம் நம்ம தேடி பிடிச்சி கொண்டு வரணும். சரி, நான் இப்போ வந்து அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் மிஷின் கோட் அப்படிங்கிறத நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரியல சண்முகநாதன். அதை தெளிவாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் எதை சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் நெக்ஸ்ட் நம்ம மண்டேல வந்து நான் கொண்டு வரேன். நம்ம மேக்ஸிமம் ரீசனிங்கில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பார்க்கணும். நான் இன்னும் எடுக்காத டாபிக் சொல்கிறேன். இன்னும் நான் யூடியூப்பில் வந்து ADA 247 தமிழில் எடுக்காதது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கல, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் எடுக்கல, வேற சில்லாஜிசம் எடுக்கல, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எடுக்கல. இவ்வளோதான் எடுக்காது, மற்ற எல்லாத்தையுமே எடுத்துட்டு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சீட்டிங் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் ஓகேப்பா. எம்ஓடி சொல்கிறார் அவர், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டெக்னிக்கா? அதை நான் சொன்னேனே இப்போ, எம்ஓடி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எடுக்கல. சரி பார்ப்போம். ரேங்கிங், சீட்டிங் அண்டு ரேங்கிங் மொத்தமாக ஒரு கிளாஸில் எடுங்க சார். நம்பர் ரேங்கிங் கேட்குறியா தீபக்? இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏ வந்து டாப்ல இருந்து 10th பொசிஷன்ல இருப்பாரு, பி வந்து லாஸ்ட்ல இருந்து 2nd பொசிஷன்ல இருப்பாரு, இன் பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, டோட்டல் மெம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருவாங்க, ஆர் பிட்வீன்ல 5 மெம்பர்ஸ் கொடுத்துட்டு டோட்டல் மெம்பர் ஆஃப் த கிளாஸ் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறீங்களா? எம்ஓடி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனா? ஓகே, எடுத்துடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம், அது ஈஸி தான், எடுத்துடலாம். ஓகே. டேய் கார்த்தி, நீ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஜென்ரல் செஞ்சிடற, இத்தனை பேர் வந்து ரீசனிங் எடுத்துக்கிறாங்க. ரெண்டையும் கலந்தா எடுப்பான், பயப்படாத. ஓகே, டன். சரிப்பா, நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை போட்டுருவோம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த நம்பர் ரேங்கிங்கை போட்டுருவோம். 2 கிளாஸ் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, திங்கள் செவ்வாய் இது 2 நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்பர் ரேங்கிங் அப்படிங்கிற 2 டாபிக்குமே நீட்டாக பார்த்துடலாம். ஜிஎஸ் கலந்து வரும்பா விக்னேஷ், கலந்து வரும். இன்னைக்கு நாளைக்கு ஜிஎஸ் போதா, அது மாதிரி அடுத்து ஒரு 2 நாள் ரீசனிங் போவோம், அடுத்து நம்ம ஜிஎஸ் தான். ஒரு வேற எங்கே போவோம், நம்ம சுற்றி இங்கே தானே வந்தாகணும். ரைட், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பார்க்கலாம், லைவ்ல வந்துடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.